அப்ப அடிச்சுட்டாங்கன்னு சொல்றது, பெண்கள் அடிச்சுட்டாங்கன்னு சொல்றது, இவங்க இதெல்லாம் வந்து ஒரு இழிவான ஒரு மனநிலை இது. இது அபத்தமான இழிவான ஒரு சாக்கடை மனநிலை இது. இதுல ஜாதி லாபி வேற இதுக்குள்ள வருதுங்க. அதை விட கொடுமை என்னன்னா இதுல ஜாதி லாபி வேற. மனைவியாக வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து அவர் ஒரு சொத்து வாங்கி ஸ்ரீநகர்ல வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இந்த நடவடிக்கை எடுக்கணும்ன்றது வந்து இயல்பாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதை மாறிதான் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. ஆயுதங்களை வந்து எதிரிகிட்ட இருந்து வாங்கணும்னு அவசியம்லாம் இல்லை நமக்கு. அவன் சொல்லி வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியது இல்லை. இது இயல்பாவே எந்த ஒரு சொத்து வாங்கினாலும் இந்த நிலைமை நடந்துகிட்டு இருக்குது. தலைமையில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் சவுக்கு சங்கரும் கூட்டு சேர்ந்து எந்த அண்ணாமலை நம்பி வார் ரூம்களை விட்டாரோ அந்த அண்ணாமலையை வீழ்த்துறதுக்கான வேலைகளை எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. அதுக்கு ஒரு பெரிய தொகையை வாங்கினாரு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் காவலர்களை தவறா பயன்படுத்திக்கிட்டாங்கன்ற வழக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிரட்டி எல்லாத்துலயும் பணம் வாங்குறாருன்ற வழக்கு. இவ்வளவுதானே உங்களுக்கு தெரியும். இன்டர்நேஷனல் லெவல்ல கூகுளையே இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கிராக் பண்ணி பைபாஸ் பண்றாங்க. இது மிகப்பெரிய ஸ்கேம். இது உங்களுக்கு போட்டோம்னா எவ்வளவு போகும்னு கேட்டீங்கன்னா ஒரு 10,000 போகுது அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 1,00,000 போகும். இத செயற்கையா அது என்ன பண்ணுவாங்கன்னா ஆமா அதை வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க. பெய்டு கிடையாது. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கூகுளை பைபாஸ் பண்றது. இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மிரட்டி இந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லி தனக்கு இருக்கக்கூடிய அந்த யூடியூப் பிரபலியத்தை வச்சு பணம் பறிக்கிறது மூலியமாக இன்னைக்கு சவுக்கு சங்கரோட நிகர சொத்து மதிப்பு மட்டுமே 130 கோடி ரூபாய். இன்னைக்கு எல்லாம் போலீஸ் எடுத்துட்டாங்க. நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாமை ரெவடியன் சிண்டிகேட்டின் நிறுவனர் எழுத்தாளர் தோழர் பெரியாசரன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். பார்த்திருப்பீங்க ஒரு வார காலமாகவே சவுக்கு தான் மீடியா முழுக்க பேசும் பொருள், குறிப்பாக சோசியல் மீடியா முழுக்க அவர் தான் எதிரும் புதிருமாக ஆதரிப்பு கூட்டம் எதிர்ப்பு கூட்டம் இருக்கிறார்கள். ஆனா பெரும்பான்மையான எதிர்ப்புகள் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. வழக்குகள் என்கிறது 7 என்பது 20 தாண்டும் போல் இருக்கிறது. பெண்கள் எல்லா இடங்களிலும் புகார் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கைது எப்படி பாக்குறீங்க? நேத்து என்ன சொல்லிருக்காருனாக்க அந்த பெண் போலீசாரிடம் நம்பர் கேட்டதாக பெண் போலீசார் சொல்றார்கள். பெண் போலீஸ் என்னை அடித்து அவமானப்படுத்தி விட்டாருன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் ஒரு ரிப்போர்ட்ல வந்து அப்படிலாம் இதை அடிக்கலங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த சவுக்கு சங்கர் இஷ்யூ இருக்கு பாத்தீங்களா, ஓராண்டுக்கு முன்பாகவே என்னோட வலைதளத்திலையும் முகநூல் வலைதளத்திலையும் வெளி சேனல்லையும் ஓராண்டுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன்னா கண்டிச்சு பேசியிருக்கிறேன். என்ன கண்டிச்சு பேசியிருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு வந்து ஒரு பிளாக்மெயிலர். எப்படி நமக்கு அந்த விஷயங்கள் வெளியில வந்துச்சு அப்படின்றப்ப ஒரு ஜிம்மு ஒண்ணு இருக்குது. நல்ல ஒரு எலைட்டுக்கான ஒரு ஜிம்மு. அந்த ஜிம்மு வந்து அந்த ஓனர், ஜிம்மு ஓனர் பேர்லாம் நான் இப்ப குறிப்பிடல. ஜிம்மு ஓனரும் அவங்க வழக்கம் போல ஒரு குடும்பம் இருக்குது. அவருக்கும் இன்னொரு தொடர்பு இருக்குது. இது வீட்டுல பிரச்சனை ஆயிடுது. பிரச்சனையானோடனே அவங்க மனைவி சோசியல் மீடியால பேசிடுறாங்க. ஒரு ஆதங்கத்தை கொட்டுவாங்கல்ல. ஆமா, இந்த விஷயத்தை அப்படியே ஓரமா வச்சிருங்க. சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஐடி விங் வச்சிருக்கிறாரு. ஐடி விங்னா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்ட்ருமெண்டோட மிகப்பெரிய ஒரு ஏறக்குறைய அது வார் ரூம் தான். அது ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அது அந்த பிளாட்ஃபார்ம்ல இப்ப நீங்க ஒரு பேட்டி இல்ல அரசு அதிகாரி தொடர்பா பேச போறீங்க அப்படின்னா அதுக்கான தரவுகள் நீங்க எடுப்பீங்கல்ல. அது மாதிரி இதுக்குன்னே ஒரு 4 பேர்த்த வேலைக்கு போட்டு தமிழ்நாடு பூரா சோசியல் மீடியாவில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வைரல் ஆகுது, யாரெல்லாம் வீக்கா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பட்டியல் எடுக்கிறது. இப்ப உங்களுக்கு வந்து முகநூல்ல வந்து எது வியூ பண்ணும், நீங்க யார ஃபாலோ பண்றீங்க இல்ல உங்களோட ஐடியாலஜி உள்ளவங்களதான் வரும். அது அல்காரிதம் அப்படிதான் வரும். ஆனா மத்தவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு காமன் பீப்புள்ஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இது வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு காமன் பீப்புள் சிவிலியன்ஸ் எல்லாத்தோட இதையும் வந்து கண்காணிச்சு உங்க குடும்ப தரம் என்ன, வசதி வாய்ப்பு என்ன எல்லாமே பாத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ஜிம்மு ஓனர் கொஞ்சம் வசதியான அவர் மனைவி வந்து இப்படி பேசிடுச்சுன்ற ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு
அவங்க என்ன பண்றாங்க, அவர்கிட்ட போய் மிரட்டுறாங்க. நேரடியாவே அவரோட சோர்ஸ் போய் அந்த ஜிம் ஓனரை மிரட்டி எனக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடு, இல்லைன்னா இதை வந்து நான் சோசியல் மீடியால போட்டு உடைச்சிடுவேன், லைவா உட்காந்து பேசிடுவேன்னு சொல்லி அப்புறம் காமாசமான்னு செட்டில்மெண்ட் பண்ணி ஒரு 15 லட்சம் ரூபாய் வாங்கினாங்க. இது நடந்தது ஓராண்டுகளுக்கு முன்பாக. அப்பவே இந்த செய்தி காதுக்கு வரவும் நான் என்ன பண்ணேன், உடனே அதை பேசி கண்டிச்சேன். அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளெல்லாம் தாண்டி அவர்கள் புரோக்கர் விளையாட்டும் தாண்டி தனி மனிதர்களையும் அட்டாக் பண்றாங்க. தனி மனிதர்கள் இவங்க வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் விமர்சகர்கள்ன்ற பேர்ல, பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்ன்ற பேர்ல இவங்க தன்னை வந்து ஒரு 25 லட்சம் லைக்கை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க, சப்ஸ்கிரைபரை வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த 25 லட்சம் சப்ஸ்கிரைப் தான் இவங்களோட மூலதனம். எல்லாருமே ஒரு மான மரியாதைக்கு பயப்படுவாங்கல்ல. அப்ப இத வச்சு என்ன பண்றது, தனி மனிதர்களையும் அச்சுறுத்தி பயமுறுத்தி அவர்கள்ட்ட இருந்து பணம் சம்பாதிக்கிறது. இது மட்டும் இல்லாம நீங்க அந்த கல்லூரி அந்த பொண்ணு கீழே விழுந்து இறந்து போனது, காதல் திருமணத்துல தான் இறந்து போனதுன்னு சொன்னது, இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மிரட்டி மிரட்டி இது மாதிரி பேசுறேன்னு சொல்லி தனக்கு இருக்கக்கூடிய அந்த யூடியூப் பிரபலியத்தை வச்சு பணம் பறிக்கிறது மூலியமாக இன்னைக்கு சவுக்கு சங்கரோட நிகர சொத்து மதிப்பு மட்டுமே 130 கோடி ரூபாய். என்ன சொல்றீங்க? அதிர்ச்சியா இருக்குது. உண்மையா? உண்மை. இன்னைக்கு எல்லாம் போலீஸ் எடுத்துட்டாங்க. நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன். ஆதாரம் இருக்கு. நான் சொல்றது எதுவுமே வந்து மத்தவங்க மாதிரி பேசிட்டு போறவங்கள, நம்ம வந்து வேற ஒரு நல்ல ஒரு தளத்துல இருக்கக்கூடிய நபர்கள். இன்னைக்கு 130 கோடி ரூபாய் அவரோட சொத்து மதிப்பு மட்டுமே. அவரு சட்டைகள் எடுத்திருக்கிறாங்க. விலை உயர்ந்த ஒவ்வொரு சட்டையும் 4500 ரூபாய். நூத்துக்கணக்கான சட்டைகள் அவங்க இருந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. சிங்கப்பூர்ல இருந்து தருவிக்கப்பட்ட அது என்ன சொல்லுவாங்க, இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு சிஸ்டம் வச்சிருப்பீங்க. இப்ப எடுக்கிற பேட்டியை வந்து நீங்க அப்லோட் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதானே உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான், நீங்க ஒரு யூடியூபர், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பேர்லாம் நீங்க எல்லாம் யூடியூபரே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீங்களாம் வந்து ஒரு சேனல் முதலாளியே கிடையாது. அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடுகள்ல இருந்து ஒளிபரப்பு பண்றது, அதுக்கான ரவுட்டர்ஸ், அதுக்கான ராஸ்பெரி பை, இது போன்ற ஹேக்கிங் தொடர்பான ஃபயர்வால் எல்லாம் வாங்கி உங்களுக்கு போட்டோம்னா எவ்வளவு போகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10,000 போகுது அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 1 லட்சம் போகும். இத செயற்கையா அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா, அத வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க. பெய்டு கிடையாது. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கூகுள பைபாஸ் பண்றது. இந்த 25 லட்சம் சப்ஸ்கிரைபர் எப்படி வராங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கூகுள கிராக் பண்ணி இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிகமான நபர்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி. இப்ப யூடியூப்ல வந்து இது இருக்குது, பெய்டு வெர்ஷன் ஒண்ணு இருக்குது. நீங்க பணம் கட்டிட்டீங்கன்னா அது அதிகமான வியூவரை கொண்டு போய் சேர்த்துரும். ஆனா அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய சப்ஸ்கிரிப்ஷனாவோ வியூவிங்காவோ பெரிய அளவுல காட்டாது. ரெண்டாவது, அதுக்கு கட்டுற தொகைன்றது அதிகம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்க எப்படி போட்டுக்கிட்டே பணத்தை கட்டிக்கிட்டே இருப்பீங்களா? அப்படிலாம் பண்ண முடியாது. அது வந்து கட்டுப்படி ஆகாதது. அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்குன்னே ஒரு சிறந்த கோடிங் எழுதக்கூடிய டெக்கிகள்லாம் வச்சு, இதுக்கான சாப்ட்வேர் எல்லாம் வர வச்சு, இதற்காக சிங்கப்பூர்ல இருந்து தருவிக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பயன்படுத்தி இவங்க என்ன பண்றாங்க, வீவிங்க அதிகப்படுத்துறாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, சவுக்கு சங்கர் வந்து பெண்களை வந்து தவறா, நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நீதிபதிகள் பெண்களை தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு வழக்கு. இதெல்லாம் வந்து திமுக போட்ட அரசு வழக்கு இல்ல. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, காவல் அதிகாரிகள் வந்து பெண்களை வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் காவலர்களை தவறா பயன்படுத்திக்கிட்டாங்கன்ற வழக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மிரட்டி எல்லாத்துலயும் பணம் வாங்குறாருன்ற வழக்கு. இவ்வளவுதானே உங்களுக்கு தெரியும். இன்டர்நேஷனல் லெவல்ல கூகுளையே இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிராக் பண்ணி பைபாஸ் பண்றாங்க. இது மிகப்பெரிய ஸ்கேம். இதெல்லாம் காவல்துறை அவங்க அலுவலகத்துல இருந்து எடுத்திருக்காங்க. இப்ப சொல்றாங்கல்ல, ஒரு மேல வழக்கு போட்டீங்க, வழக்கு போட்டோன்னா கைது பண்ணிட்டீங்க, நீதிமன்றத்துல ஒப்படைச்சிட்டு போக வேண்டியதான்னு கேக்குறாங்க. ஏன் நீங்க வந்து வீட்டுக்கெல்லாம் ரைடு விடுறீங்க, எதுக்கு அலுவலகத்துக்குலாம் ரைடு விடுறீங்கன்னு சொல்லக்கூடிய இந்த நடுநிலை நக்கிகள் இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனுங்க கிட்ட கேக்குறேன். இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கேம். நீங்க சவுக்கு சங்கரை நீங்க என்ன பண்றீங்க, வெறும் பிளாக்மெயிலரா, மிரட்டி பணம் வாங்கினதா, ஒரு அவதூறு பரப்புனதா மட்டும்தான் பாக்குறீங்க. இவர் இன்டர்நேஷனல் ஸ்கேமர். இவரு டிஜிட்டல் மீடியாவை தவறாக பயன்படுத்துகிறார். ஆமா, இது உலக அளவுல போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய கோணம், நீங்க வைக்கக்கூடிய பார்வை, நீங்க வைக்கிற விமர்சனம் எல்லாமே முற்றிலும் வேறு விதத்தில் வந்து போகுது, வேறு திசையை நோக்கி போகுது. அந்த அளவுக்கு அவர் ஒருத்தா அப்படி நம்ம வந்து அட்ரஸ் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன்.
அவரு ஏற்கனவே வந்து என்ன இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேபிள் ஒர்க் தான். காவல்துறையில வந்து டேபிள் ஒர்க் தான். 2வது காவல்துறைன்றதே வந்து குற்றவாளிகளோட புலங்குற ஒரு துறை. ஒரு குற்றவாளியே காவல்துறைக்கு போயிட்டா, அங்க என்ன பண்ணுவான்? கத்துப்பான். நெறைய விஷயங்களே கத்துப்பான். அப்ப அவரோட வாழ்க்கை அங்கதான் தொடங்குது. அங்க இருக்கக்கூடிய கோப்புகளை பார்த்து, அந்த ஃபோன ட்ராக் பண்றது, அந்த அபிஷியல் அ காவல்துறை என்ன பண்ணும், ஒவ்வொருத்தரோட வந்து ஃபாலோ பண்ணும். சில பேத்த வந்து ட்ராக் பண்ணும். அவர் நடவடிக்கைகளை கண்காணிக்கும். அத அவர்கிட்டயே காட்டி, அவர்கிட்டயே பணம் பறிக்கிறது. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுங்களா, ஒரு ஜிம் ஓனர மிரட்டி வாங்குனாரு. அவர கண்காணிச்சு, அவர்ட்ட பணம் வாங்குறது. இது எங்க இருந்து தொடங்குது? காவல்துறையில இருந்து தான் அவரோட இந்த மாரி ஒரு குற்றவாளி, குற்ற பின்னணி உள்ளவரு, குற்றத்தை தடுக்கும் ஒரு பிரிவுல போய் வேலை செஞ்சு, அங்க மேலும் தயாராகி இவரு என்ன பண்றாரு? வெளியில வராரு. வெளியில வந்தோனே என்ன பண்றாரு? தன்னோட சாம்ராஜ்யங்களை விரிவடைய வைக்கிறார். அதுக்கப்புறமா ரொம்ப கவனமாக என்ன பண்றாரு? திமுக ஐடி விங்ல போய் உட்கார்ந்து, அவரு வந்து எனக்கு ஐடி விங்ல வந்து எனக்கு மாநில அளவுல பொறுப்பு குடுங்கன்னு கேட்கவும், திமுக தர முடியாதுன்னோனே, அந்த வெறியில வந்து என்ன பண்றாரு? வெளியில வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. ஆஹா! திமுக அவன் திட்டிட்டான்டானோனே, அதிமுக என்ன பண்ணுது? அவர வந்து தன்னோட சுவீகரிச்சுக்குது. தன்னோட தத்து புள்ளையா மாத்திக்கிட்டு, மாசம் 30,00,000 அதிமுக சம்பளம் சம்பளம் கொடுக்குது. திமுகவை எதிர்க்கிறது. இல்ல பாஜக உள்ள இல்லையா? பாஜக தானே முதல்ல அண்ணாமலை தொடர்பு கொண்டு ப வெளியே வந்தோடனே அண்ணாமலை பார்க்கிற ஒரு நடந்துச்சு. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆச்சரியமா கேட்டீங்கல்ல, என்னங்க இப்படி இதெல்லாம் ஒரு ஸ்கேம் நடக்குமா? டிஜிட்டல் மீடியாலன்னு கேட்டீங்கல்ல, இந்த ஸ்கேம தொடங்கி வச்சது அண்ணாமலை. அண்ணாமலையோட வார் ரூம் தான். அந்த வார் ரூம கொஞ்ச நாள் யார் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா, சவுக்கு சங்கர் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஓ! ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், தலைமையில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும், சவுக்கு சங்கரும் கூட்டு சேர்ந்து, எந்த அண்ணாமலை நம்பி வார் ரூம்குள்ள விட்டாரோ, அந்த அண்ணாமலைய வீழ்த்துறதுக்கான வேலைகள எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. அதுக்கு ஒரு பெரிய தொகைய வாங்குனாரு. ஓ! இதெல்லாம் சிந்து பாத்து கதை மாரி இது. ம். அவர வீழ்த்திட்டு அவரு வார் ரூம கத்துக்கிட்டு, அவர வந்து வீழ்த்துறதற்காக கூட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அதனால தான் நல்லா கேட்டுக்கங்க. ஒரு ரூ. 4,00,00,000 மாட்டுச்சாம் நயினார் நாகேந்திரன்து. ஆமா, ஆமா, ஆமா. யார் போட்டு குடுத்தது? அண்ணாமலை தான் போட்டு குடுத்தது. அண்ணாமலை ஏன் போட்டு குடுத்தாரு? நயினார் நாகேந்திரன் அடுத்த தலைமைக்கு அவர் தயாராகுறாரு. நயினார் நாகேந்திரன் அண்ணாமலைய வீழ்த்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. யாரு கூட சேர்ந்து அண்ணாமலைய வீழ்த்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு? சவுக்கு சங்கர் கூட சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலைய வீழ்த்துறதுக்கு தயாராகுறாரு. அண்ணா நயினார் நாகேந்திரனோட ஒரு ஆயுதமாக, அம்பாக, அருவாளாக யார் செயல்படுறா? சவுக்கு சங்கர் செயல்படுறாரு. இப்படி கஞ்சிக்கு வழி இல்லாம அடுத்த வேலை என்னடா பண்ண போறோம்? விடிஞ்சா நம்ம பொழப்பு எப்படி ஓடப் போகுதுன்னு ஒரு அச்சத்திலயும், கவலையிலும் இருந்த ஒரு நபர், இன்னைக்கு 130 கோடி ரூபாய்க்கு அதிபதியாகி இருக்கிறாரு. சென்னையில பிரைம் ஏரியாவுல ப்ராப்பர்ட்டி. டி நகர்லாம் நீங்க கற்பனை பண்ண முடியாது. இன்னைக்கெல்லாம் நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியாது. என்ன இவ்வளவு தூரம் அவரு வந்து வளர்ந்திருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலையை வீழ்த்துவதற்காக அவங்க வகுக்கக்கூடிய வியூகத்துக்கு இவரு வந்து அதான் துணை அண்ணாமலை போவது. அதான் இப்ப ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க புரிஞ்சுக்க முடியுது. அதான் அண்ணாமலை இது வரைக்கும் அவருக்கு ஆதரவா ஸ்டேட்மெண்ட் விடல. ஆனா வானதி சீனிவாசன் ஆதரவா ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க பாவங்க. அவங்களுக்கு இந்த இந்த உள்குத்துலாம் தெரியாதுல்ல. இயல்பா ஆளுங்கட்சி வந்து கிடைச்ச ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக பயன்படுத்த கிடைச்ச ஒரு ஆயுதம். சவுக்க எப்படி நீங்க கைது பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே இப்போ இந்த ஒரு சில இந்த எந்த உண்மையும் தெரியாத லூசு பையன்களா இருப்பானுங்கல்ல, அவன்லாம் என்ன பண்ணுவான்? எப்படி நீங்க வந்து வீடு புகுந்து கைது பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்கல்ல. அவனுக்கு என்ன இதெல்லாம் தெரியுமா? இல்ல வானதிக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? அவ்வளவுதான். திமுகவை வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. சவுக்கு சங்கரன் நாளைக்கு இன்னொருத்தன் வந்து சவுக்கு புங்கர்னு எவனா ஒருத்தன் வந்தானா, அவனை கைது பண்ணாலும் அந்த அம்மா கத்துவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதோட நோக்கம் திமுக எதிர்க்கிறது தான். இல்ல சவுக்க பொறுத்தவரையிலும் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு வர முடியாது. வெளியிலேயே வர முடியாது. வெளியில வந்து இவரு கத்துனாலும் ஆமா. வெளியில வந்து ஒரு குண்டர் சட்டம் மட்டும் கிடையாது. கஞ்சா வழக்கு இருக்குது. குண்டர் சட்டத்தை நீங்க வந்து ஒரு 3ல இருந்து 6 மாசத்துக்குள்ள போர்டுல போய் உடைக்கலாம். போர்டுல போய் அவங்க ஒரு கமிட்டி வைப்பாங்க. அங்க போய் நீங்க வந்து குண்டர் சட்டத்தை வந்து உடைக்கலாம். உடைச்சிட்டு வரலாம். வந்தா அடுத்தது கஞ்சா வழக்கு இருக்குது. சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து கஞ்சா வழக்குல ஒரு 3 மாசம் வச்சாடா கூட 7, 8 மாசம் ஆயிடும். 8 மாசம் ஆயிடுச்சு பெயில் கிடைச்சு வந்தாலும் 5 வருஷத்துக்கு நீங்க வழக்குக்கு மட்டுமே அலையணும். இப்ப 7 வழக்கு இன்னும் வந்து வழக்குகள் ஆமா 7 வழக்கு இருக்குது. 7 மாவட்டங்கள்ல வழக்கு இருக்குது. இன்னும் கூட வழக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன காரணம்? இது நம்ம வந்து பரிதாபத்துல பார்க்க வேண்டாம். ஒரு பிளாக்மெயிலர் சட்டப்பூர்வமாக இன்னைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சியை இழிவுபடுத்துவது,
பெண்களை இழிவுபடுத்துவது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க எல்லாம் பெரிய வீர புலிகள் தானே, நீங்க பெரிய ஒரு சமூக நீதி காது வழியா வழிகிறவன் தானே, பெண்ணுரிமை பேசுறவங்க தானே. ஏன்னா இதே தானே எஸ் வி சேகரன் பேசினான். எஸ் வி சேகர் பேசினானா இல்லையா? நெகிழ்வு தன்மை இல்லாம அனுசரிச்சு போகாம வந்து பெண்கள் முன்னுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் மன்னிச்சு அவங்கள இவர் மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு. அப்ப எஸ் வி சேகருக்கு ஒரு அளவுகோல், இந்த நடுநிலை நக்கிகள் வந்து சவுக்கு சங்கரை பாக்குறதுக்கு ஒரு அளவுகோலா? அதை எதிர்த்தவன் இதையும் தானே எதிர்க்கணும். இது அயோக்கியத்தனம் இல்லையா? ஏங்க, பெண்கள் வேலைக்கு வர்றது வெளியில வர்றதே பெரிய விஷயம். அவங்களை இன்னும் இழிவுபடுத்திக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இதை செய்வீங்க? இதுல இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும். அதாவது மாரிதாஸ் போன்றவர்கள் கூட பாத்தீங்கன்னா சவுக்க வந்து கடுமையா அடிக்கிறாங்க. அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது டேட்டாவா பத்திரம் முதற்கொண்டு ஒரு 1 கோடி ரூபாய், ஒரு 5 கோடி ரூபாய் உள்ள சொத்தை வந்து 1 கோடி ரூபாய்க்கு இவங்க வாங்கிருக்காங்க. அதாவது அது வந்து சரியா சொல்ல வேண்டுமானால் கவர்மெண்ட் ரேட்டே 1 கோடி ரூபாய் மதிப்புங்கிறாங்க. அப்ப வெளி ரேட்டுங்கிறது 5 கோடி 6 கோடி தாண்டுங்கிறாங்க. அப்படி பண்ணலாம் அதனால அமலாக்கத்துறை கூட அதுல வந்து அவங்க கேஸ் போடலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? ஏற்படுத்தி இல்ல, நான் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு சிஏ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஈசி போட்டு ஒரு சிஏ போட்டீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட சொத்தோட எல்லா டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிட போகுது. கிடைச்சா எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளவுக்கு வித்திருக்கிறாங்க அப்படின்றது அதுல வெளிப்படையா தெரிஞ்சிட போகுது. இது வந்து தமிழ்நாடு பூரா பத்திர மதிப்பை குறைச்சுதான் போடுவாங்க. அப்ப அது மேல நடவடிக்கை எடுக்கணுமா? இது அரசு வருமானத்தையே வந்து கேள்விக்குள்ளாக்குற வேலை. நடவடிக்கை எடுக்கணுமா? நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இது பொருளாதார குற்றப்பிரிவுல இது அரசை ஏமாற்றுற இடத்துல நடவடிக்கை எடுக்கணும். இந்த நடவடிக்கை எடுக்கணும்ன்றது வந்து இயல்பாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதை மாறிதான் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. ஆயுதங்களை வந்து எதிரிகிட்ட இருந்து வாங்கணும்னு அவசியம்லாம் இல்லை நமக்கு. அவன் சொல்லி வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியது இல்லை. இது இயல்பாவே எந்த ஒரு சொத்து வாங்கினாலும் இந்த நிலைமை நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பா தனக்கு வந்து ஒரு வருங்கால மனைவியாக வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து அவர் ஒரு சொத்து வாங்கி டி நகர்ல வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த சொத்தோட மதிப்பு வந்து குறைச்சி பத்திரம் பண்ணியிருக்கிறது. இது எல்லாமே உண்மைதான். அதன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இப்ப அதையும் இணைச்சுதான் வீரலட்சுமி ஒரு புகாரா கொடுத்திருக்கிறார். நீங்க சொல்ற விஷயம் டிஜிட்டல் மீடியாவும் அவர் கிராஸ் பண்ணி அவர் ஹேக் பண்ணி வீச கூட்டுறாரு அப்படிங்கிறது அவரு குற்றப்பிரிவுல வந்துடாதா? சைபர் கிரைம்ல அது வருமானு கேட்கு. கண்டிப்பா வரும். அதெல்லாம் இன்னும் பொறுமையா இருங்க. என்னென்னலாம் வழக்கு வருது பாருங்க. இது வந்து இன்னும் சர்வதேச அளவுல வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் தலையிட போகுது இந்த விஷயத்துல. இது தமிழ்நாடு அளவுல நிக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது சர்வதேச அளவுல போக போகுது. இதோட தீவிரத்தை யாரும் புரிஞ்சிக்கல. அவங்க வந்து கூகுளை பைபாஸ் பண்றாங்க, மெட்டாவை பைபாஸ் பண்றாங்க. இது சர்வதேச குற்றம், இது சைபர் குற்றம், இது புரியுதுங்களா? அதனால இது வந்து எல்லாருமே வந்து இதை வந்து ரொம்ப சுருக்கி பாக்குறாங்களோ. பெண்ணை கிண்டல் பண்ணிட்டாருங்க, நீதிபதியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாருன்னு இதை அவங்க சுருக்கி பாக்குறாங்க. இது விரிவா பார்க்க வேண்டிய விஷயம். ஏங்க, எவ்வளவுதாங்க ஒரு திருடன் இருக்கிறான், கொள்ளைக்காரன் இருக்கிறான், அது எப்படிங்க 130 கோடி ரூபாய் ஒரு 4-5 வருஷத்துல உங்களால சம்பாரிச்சிட முடியும்? தான் மனைவிக்கு இழப்பீடு கொடுக்க முடியாத நிலையில தான் அவரோட வாழ்க்கையே இருந்துச்சு. மனைவிக்கு கூட முறையான அந்த விவாகரத்துல ஒரு இழப்பீடு கொடுக்க முடியாத நிலைமையில தான் அவரோட வாழ்நிலை இருந்தது. இன்னைக்கு எங்க போய் நிக்குது? அவன் கஞ்சாவை அடிச்சு மூளை பூரா கிரிமினலாவே மாறி போச்சு. எப்படியுமே இந்த கஞ்சா போதைன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோக்கத்தை வந்து கூர்மைப்படுத்தும். அதுலயே ஆழ்ந்திரும். ஒருத்தனை கொல்லணும்னா அதே மனநிலையிலேயே வச்சிருக்கும். அது மாத்த விடாது. நீங்க குடி கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, குடிச்சானா கொஞ்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆடுனானா அசந்து விழுந்துருவான். கஞ்சா அப்படி கிடையாது. மனிதனை ஒரு 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 கொடூரமான மனநிலையில ஆழ்த்தக்கூடியது. ஒரு மோசமான ஒரு போதை. அது தான் சொந்த உபயோகத்துக்கே 300 கிராம் 1/2 கிலோக்கு மேல வச்சிருக்கிறாரு. வீட்டுல இருந்து வேற கஞ்சாவை பறிமுதல் பண்ணிருக்காங்க. இவருக்கு கஞ்சா சப்ளை பண்ண நபரையும் கைது பண்ணிருக்கிறாங்க. அப்ப அடிச்சுட்டாங்கன்னு சொல்றது, பெண்கள் அடிச்சுட்டாங்கன்னு சொல்றது, இவங்க இதெல்லாம் வந்து ஒரு இழிவான ஒரு மனநிலை. இது அபத்தமான இழிவான ஒரு சாக்கடை மனநிலை. இதுல ஜாதி லாபி வேற இதுக்குள்ள வருதுங்க. அதை விட கொடுமை என்னன்னா, இதுல ஜாதி லாபி வேற. இது சிரிக்கிறதா அழுவுறதா தெரியல. ஏன்டா சாதி வெறிக்கு ஒரு அளவு வேணாம். யாரை ஆதரிப்பது யாரை எதிர்ப்பதுன்றது கூட இந்த சாதி என்ன கண்ணை மறைச்சிடுச்சா? அப்படி பார்த்தாலும் அவர் சொந்த ஜாதிக்காரங்களோட ஒரு நல்லது ஆப்போசிஷன் பண்ணிருக்காரு. உதாரணத்துக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்ன செஞ்சாரு இவரு? அதான் சொல்றேன். கிருஷ்ணசாமிய எவ்வளவு கேவலமா பேசினாரு தெரியுங்களா?
உன் ஆயே சக்கிலியர்னு பேசினார் இருந்தால். இவரோட பழைய வீடியோக்களை எடுத்து பாருங்க. கிருஷ்ணசாமி பல்லரே கிடையாது, சக்கிலியரு அப்படின்னே ஒரு பேசியிருக்கிறார். அப்ப இந்த ஜாதி அரிப்பெடுத்து போய் வெறி எடுத்து போய் அலையக்கூடிய இந்த பைத்தியக்காரனுக்கு சொல்றேன், நீ குற்றத்தை குற்றமாக பாரு. குற்றம் செய்யக்கூடியவன் இந்த ஜாதிக்காரன்றதெல்லாம் கிடையாது. அவன் எல்லா ஜாதியிலயும் இருப்பான். உயர் ஜாதியில இருப்பான், பார்ப்பனர். நீங்க சிறைக்கு போங்க, பைனான்சியல் அஃபென்ஸ் அத்தனை பேரும் யாரா இருப்பானா பார்ப்பனர்கள் தான் சிறையில இருப்பான். ஆமா. அப்ப அதனால இதுல ஜாதியை வச்சு பூசி மொழிகிட்டு இருக்கலாம். இதெல்லாம் தவறான பார்வை. கண்டிப்பாக சவுக்கு சங்கர் என்பவர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நபர். இன்னும் இது ஒரு சர்வதேச அளவுல இந்த சிக்கலை நாம எடுத்துட்டு போகணும், இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போகணுன்றதையும் நான் கேட்டுக்கிறேன். இதுவரை சவுக்கு சங்கர் பேசிய விதம், அவர் விமர்சித்த விதம் வேறு விதமா இருந்தது. நீங்க அவரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் லோக்கல் குற்றவாளி, சர்வதேச குற்றவாளி அளவுக்கு அவர் கேம் பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க. டிஜிட்டல் மாஃபியா. He is a digital mafia. ஆமா, இது இந்த வார்த்தையே கூட கடுமையானதாகத்தான் இருக்கிறது. அது அந்த அளவுக்கு உறுத்தா என்பதை நீ விசாரணை பிறகுதான் முடிவு செய்வோம் என்று நினைக்கிறேன். அப்படியே மக்கள் பார்வை கொடுக்கிறேன். இந்த விவாதத்தில் உள்ள அறக்கலகு நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி. நன்றி தொடர், மகிழ்ச்சி.